பிக் பாஸ் லைவ்ல கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சுது. ஆனா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒருத்தருக்கு 7.5 புடிச்சுக்குது அப்படின்றத நான் பாக்குறேன். குறிப்பா விக்ரம எஃப்ஜே வந்து நாறு நாராக கிழித்துன்னு தொங்க போட்டு விட்டான் அப்படின்றதான் அதுல விக்ரம் பண்ண பிஹேவியரையும் டோட்டலி ராங்கு. அது வந்து அந்த பொண்ணு கை வைக்கலாம் சரியான அடி வாங்கியிருக்கும். ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் விக்ரம். இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அதுக்கு வெளுத்து 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 வாங்குறான் எஃப்ஜே பயப்புல. ஆனா எஃப்ஜேக்கு காலில இருந்தே ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு போல. எப்படா சுச்சுவேஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்தது. கரெக்டா மாட்டினாப்புல செஞ்சு விட்டான். அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து அந்த கேம்ல நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதுக்கப்புறம் விக்ரம் மன்னித்திருங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கையெல்லாம் நடுங்குது. இப்படியே ஷேக்கிங்லேயே இருக்காப்புல. என்னடா இப்படி ஆகி போச்சுன்ற மாதிரி ஒரு சம்பவம். இன்னொரு பக்கம் லைவ்ல இப்போ ஒரு சீனை பாக்குறேன். தலை ரூம்ல போயிட்டு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க, ஐப்பும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கேப்டன்சி டாஸ்க் என்ன பண்ணிட்டாங்க காலில். ஸோ 2 கால்லையும் 2 பலூன். ஒரு கேப்டன் கண்டென்ட் இருக்கு, 4 பலூன். அந்த 4 பலூன்ல ஸோ கடைசி நேரத்தில் யாருக்கிட்ட பலூன் இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? இதுல ஒரு சப்போர்ட்டரை தேர்ந்தெடுக்கணும். 4 சப்போர்ட்டரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. கமருதீனுக்கு சபரியும், கனி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமும், எஃப்ஜே வந்து ஆதரிக்கு எஃப்ஜேவும், அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அமித் வந்து பார்வதி. இந்த 4 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? திவ்யா அதுக்கான ஜட்ஜு. ஃபர்ஸ்டே திவ்யா என்ன பண்ணிடுறாங்க, ஆதரிக்கு வந்து நீங்க தலை மேல தூக்கி வச்சுக்கோ, தலை மேல தூக்கி வச்சதுக்கான வேலை பார்த்துக்கோன்ற மாதிரி ஐடியாவை கூப்பிட்டு எஃப்ஜே கொடுத்துட்றாங்க. பலூனை வந்து காலில் தான் உடைக்கணும், கையில் உடைக்கக்கூடாது, காலில் தான் உடைக்கணும். சப்போர்ட்டர்ஸ் வந்து டிஃபென்ஸ் தான் பண்ணணும். ஸோ ஆக மொத்தத்தில் நீ இங்கே தோல் மேலே தூக்கி உட்கார வச்சிட்டேன்னா பலூனை உடைக்கிறது முடியாது, ஏன்னா காலை தூக்கி உடைக்க முடியாதுன்ற பிளானை இங்கே போடுறாங்க. அதே பிளானை வந்து உள்ள அமித்தும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு பிளானுமே போட்டுறாங்க. ஓகேவா? 2 பேர் பிளான் போட்டாச்சு. மற்ற 2 டீமும் வந்து சபரியும் கமருதீனும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா விளையாடலாம். யாரு? சபரி கமருதீன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கனி அண்ட் விக்ரமே ஸ்ட்ரெயிட்டா நம்ம அட்டாக் பண்ணி விளையாடிக்கலான்றது தான் பிளான். போறாங்க ஆக்டிவிட்டி ஏரியால. பிளான் போடும் போதே பார்த்தீங்கன்னா முதல்ல தோல் மேலே எழுதி உட்கார்ற பிளான் வந்து ஏறுறாங்க. இருங்க டெமோ பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்வதி இங்க தோல் மேல, அமித் தோல் மேல எழுதி ஏறி இவர் தூக்க போறாரு. எப்படி? இப்படி அமித் மேல ஏற போறாரு. டப்புன்னு இப்படி ஒரு நாட்டினாங்க பார்வதி. ஸோ அந்த வெயிட் ஹெவியா இருக்காங்களே, தூக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி பார்வதி இப்படி ஒரு கிராஸ்ல விழுந்தது தான். உழுந்தவனே மட்டுன்னு டப்பு 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 டப்புன்னு எல்லாம் கூட்டு சேர்ந்து பட்டு பட்டு பட்டுன்னு பார்வதியோட பலூனு 3 காலி. பார்வதியோட பலூன் 3 2 காலி. முதல்லயே வந்து மழை சரிகிற மாதிரி அப்படியே சரிஞ்ச உடனே மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அடுத்து 2வது ரவுண்டு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஃபவுல் பிளேவா என்னன்னு தெரியல, விக்ரம் பக்கத்துல போயிட்டு அங்க ஆதிரியோட ஒரு பலூன் வந்துருச்சு. கேட்டா விக்ரம் உடைச்சாருன்றாங்க. சப்போர்ட்டர் உடைக்க கூடாது, அப்படி உடைச்சா அது ஃபவுல். இன்னொரு பக்கம் கமருதீன் என்ன சொல்றான், நான் தான் போய் உடைச்சேன்ற மாதிரி ஆகுறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, கமருதீனோட பலூனுமே ஒன்று உடஞ்சு போச்சு, கைண்டி உடஞ்சிச்சுன்ற மாதிரி கமருதீனோட ஒரு பலூன் எடுத்து கீழே விழுந்துருச்சு போல. அதை எடுத்து கமருதீன் கட்டிட்டு இருக்காரு. கமருதீன் கட்டுறாரா ஆதரை கட்டுறாங்களா? ஆதரை கட்டிட்டு இருக்காங்க, கமருதீன் இல்ல. இப்போ கமருதீன் கிட்ட 2 பலூன் இருக்கு. ஒரு பக்கம் பார்வதி கிட்ட ஒரு பலூன், கமருதீன் கிட்ட 2 பலூன், கனி கிட்ட 2 பலூன், அப்புறம் ஆதரை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2-3 பலூன் இருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க, காத்து போகுது. யாருது? கமருதீன்ல காத்து போகுது. காத்து போனப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, காத்து போனா எலிமினேட் அதெல்லாம் கணக்குதான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க, பார்வதி உங்களுதுலயும் காத்து போகுதுன்ற மாதிரி கமருதீன் சொன்னான். உடனே பார்வதியில சரி அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் தோல் மேல தூக்கி வச்சிருக்காங்க. அமித்தும் தோல் மேல, இன்னொரு பக்கம் இவனும் தோல் மேல தூக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பலூனை உடைக்கவே முடியல. கமருதீன் போயிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றான், காலில் உதைக்க ட்ரை பண்றான், என்னமோ ட்ரை பண்றான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உடைக்க முடியலன்ற மாதிரி விக்ரம் போயிட்டு பண்ணாரு பாருங்க. ஸோ எஃப்ஜே மேல ஆதிரி உடனே எஃப்ஜேயோட காலை பிடிச்சி இழுத்தாருங்க. காலை பிடிச்சி இழுத்தோடனே இப்படி இருக்காருன்னா, காலை பிடிச்சி இழுத்தோடனே இவன் சரிஞ்சா இந்த தலை கீழே வந்து இழும்ல. கீழே விழும்போது ஆதிரி இப்படி கை வச்சு பேலன்ஸ் பண்றாங்க. இல்லைன்னா தலை டொம்முன்னு இடிச்சிருக்கும். தலை டொம்முன்னு இடிச்சு ஏதாவது ஆயிருக்கும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. விக்ரம் அக்ரெசிவா, அது வந்து ஒரு யானைக்கு மதம் புதுச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தார். அந்த மாதிரி தான் இருந்தாரு. ரொம்ப அக்ரெஷன், டூ மச் அக்ரெஷன். இது கம்பேரிசன் நீங்க வந்து இந்த கம்பேரிசன் போயிடாதீங்க. பாடி ஷேமிங் அந்த கம்பேரிசன் இல்ல, அந்த ஒரு மீனிங் அந்த ஒரு கான்டெக்ட்ல மட்டும் புரிஞ்சுங்க. சில பேர் நீ ஷேம் பண்றன்ற மாதிரி சில பேர் வந்து என்ன கடிப்பீங்க, அது இல்லை. ஸோ அந்த ஒரு இதுவை சொன்னேன், வேகத்தை சொன்னேன். அந்த இதில் போவாங்களே ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை சொல்கிறேன். இப்படி இழுத்த உடனே ஆதிரி ஃபெல் டவுன் ஆகிறாங்க. டப்புன்னு ஆதிரியோட பலூன் டப்புன்னு 2-3 உடையுது. எப்படி? ஆதிரியோட 2-3 பலூன் உடஞ்சிருது. ஸோ அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆதிரியை காலி பண்ணி அமிச்சிடுறாங்க. ஸோ இதில் வந்து ஆதிரி இதுக்கு நடுவில் அந்த பலூனை இவர் உடைச்சிட்டாரு அவர் உடைச்சிட்டாருன்ற மாதிரி மாற்றி கான்ஃப்ளிக்ட் நடக்குது.
ஆதிரி இப்படி ஒரு மூலைல இருக்காங்க. அடுத்து பார்வதியோட பலூன்ல இருந்து காத்து மொத்தமா போயிருச்சு. பார்வதி எலிமினேட்டட்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, யார் சொன்னா அப்படின்னு. ஏமா நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பலூன்ல காத்து போச்சா அது கணக்கு நீ தான் பேசின கமருதீனுக்கு. ஆனா உனக்கு வரும்போது அதெல்லாம் கணக்கு இல்லையா? இதுதான் டபுள் ஸ்டாண்டர்டுங்க. பார்வதி தனக்கு வெற்றி வரணும்னா எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணுவாங்க பாத்துங்க. சோ கமருதீனுக்கு காத்து போனா கரெக்ட், ஆனா பார்வதி கரெக்ட் காத்து போனா தப்பு. என்னடா என்ன அது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் இருந்தது. அப்ப என்ன பண்ணிட்டாரு, பிக் பாஸ் கிட்ட திவ்யா கேட்டுட்டு இருந்தாங்க காத்து போனா என்ன கணக்குனா அவங்க எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர் எலிமினேட் ஆயாச்சு. ஆதிரை எலிமினேட்டட், காத்து போன ஆதிரை டவுட்ல இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேட்டட். அடுத்து வந்து 1 vs 1 ஆயிருச்சு. என்ன பண்ணிட்டான், விக்கல்ஸ் ஓடி போய் தடுக்க போகும்போது சபரி வந்து விக்கல்ஸ்ல வந்து இடுப்பு புடி, அது இடுப்பு புடி இல்ல இரும்பு புடி அப்படின்ற மாதிரி அப்படியே வயிற்றுல ஒரு லாக் போட்டான் பாருங்க, நகரம் இல்ல. அதுக்கப்புறம் கனி விசஸ் யாரு, இவரு போகுது கனி விசஸ் ஐயோ கமருதீன். 1 vs 1 ஒவ்வொரு பலூனு தான் இருக்கு, மாத்தி மாத்தி அடிச்சுக்க போறாங்க. அதுல ஒரு அடி ஒன்னு முட்டிலேயே வாங்கினாங்க. கனி முட்டியில சரியான அடி வாங்கிட்டு வலிக்குதுன்றாங்க பார்வதி. அங்க இருந்து டைலாக் போறாங்க, கண்டினியூ பரவாயில்ல அடி கண்டினியூ. இதே பார்வதி காலில் அடிபட்டு இருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? என்னடா கேம் விளையாடுற, என்ன கேம் விளையாடுற நீ, இந்த மாதிரிதான் கேவலமா கேம் விளையாடுவீங்களான்னு பேசுவாங்களா மாட்டாங்களா? இல்ல மக்களே, பார்வதி ஒண்ணுன்னா அப்படி பேசுறது, இது அடுத்தவங்க ஒண்ணுன்னா வேற மாதிரி பேசுறது, இதுதான் அநியாயமா இருக்கு. சச் எ ஹிப்போக்ரேட் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன், தப்பு. கனி அதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பிளே பண்றாங்க, அந்த வலியோட துடிச்சுக்கிட்டே பிளே பண்றாங்க. பார்வதி இல்ல விளையாடு என்னது இது, ரொம்ப ராங். அதுக்கப்புறம் கமருதீனும் கனியும் விளையாடுனது சச்ச சூப்பருங்க. கனி கிட்ட இருக்க அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு இந்த வீட்டில் எவனுங்கிட்டே இல்லை அப்படின்றத சொல்றேன். அத்தனை அடியும் வாங்கிட்டு கமருதீனும் இவங்க 2 பேரும் சோலோவா ஃபைட் பண்ணி கடைசியில் கமருதீன் ஜெயிச்சாரு. வெல் பிளேடு கனி அண்ட் சூப்பர், வேற லெவலா கேப்டனான கமருதீன். அதுலயும் அந்த ஒரு மாஸ் மூமெண்ட் சொல்றேன். போன வாரம் தில் இருந்தா நீ கேப்டன் ஆகி காட்டுடா, முடிஞ்சா காட்டுறான்ற மாதிரி திவ்யா சொன்னாங்கல்ல. ஸோ எவன் சவால் விட்டானோ அவன் முன்னாடியே கேப்டன் ஆகி காட்டினா அது எவ்வளோ பெரிய கெத்து. அந்த மாஸ் மூமெண்ட்டை கமருதீன் கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சு, நல்லா இருந்துச்சு. அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. திவ்யாவோட ஃபேஸே அங்கே கொஞ்சம் மாறிச்சு. ஏன்னா நீ முடிஞ்சா ஆய் காட்டுன்னு சொல்றவங்க கிட்ட ஜெயிச்சு அவங்க கண்ணு முன்னாடியே ஜெயிச்சு காட்டுறது ஒரு பெரிய வெற்றிங்க. அது செமையா இருந்துச்சு. அவன் பயங்கரமாலாம் செலிப்ரேட் பண்ணல, சும்மா அப்படி ஜாலியாக தான் செலிப்ரேட் பண்ணானே தாண்டி அது வந்து இந்த மாதிரி தான் பதிலடி கொடுக்கணும். திஸ் இஸ் த பதிலடி அப்படின்றது தான். இது முடியுதா, வெளியே வராங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக பெருசாக போதில்ல, சரி சாரி மன்னிச்சிருங்க, வேற என்ன பண்ணுறது. வெளியே வந்தவனே எஃப்ஜே காண்டாயிட்டான். வந்தவனே போய் வெளுத்து வாங்குறான். தோகுறாரு பாருங்க, நடிகர், மகா நடிகர் ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்காருல, விக்ரம்ன்ற நடிகர். அவர்னா உலக உத்தமரா. ஸோ இதுல டாஸ்க்ல பிக் பாஸ் ரூல்ஸ் இதுன்னு சொல்றாரு. ஒரு பொண்ணை கையை பிடிச்சி ஒரு காலை பிடிச்சி இழுத்து கீழே வந்தா என்ன ஆகுறது? இதுல டாஸ்க் அப்படி விளையாடணும் இப்படி விளையாடணும் நியாயஸ்த மாதிரி பேசுறாரு. இவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் இவருடைய கேம். இவர் தான் ஒரு நல்ல கேம் விளையாடுறாரா? பிக் பாஸ் சொல்றது கேட்டுறாரா? கத்தி பேசினா நான் கெட்டவன்றீங்க, அவர் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், அவனை யாரும் கேட்காதீங்க அப்படின்னா மாதிரி செய்யறான். செஞ்சு விடுறான் ஒரு பக்கம். இதை சொல்றானா டைரக்டா வெளியே போய் கார்டன் ஏரியால சொன்ன உடனே கானா வினோத்து இவங்க எல்லாமே டென்ஷன் ஆயிட்டாங்க. இதே எப்பரா ஒழுங்கா கை என்ன வருது, மூஞ்சி என்ன வருது, இதெல்லாம் வருது. அவர் அப்படிதான் பண்றாரு, நல்ல ரசம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காரு. இதுதான் இவருடைய இதுவே. அவ்வளோ இதுவா விளையாடணுமா? மொத்தத்தையும் அங்க காட்டுறது அக்ரஷன், இதெல்லாம் டாஸ்க்ல வந்து காட்டுறதுன்ற மாதிரி கிழிச்சிட்டு வரான். வெளியும் கிழிச்சிட்டான். வெளியே இருந்து கிழிச்சிட்டு உள்ள போகும்போது ஆதிரை திவ்யாலாம் வந்து நீ கோவப்படு நியாயப்படு அதெல்லாம் ஓகே, வார்த்தை மட்டும் விட்டுறாரா, இதெல்லாம் பண்ணாத. இப்ப வந்து அவர் பேசுவார் பாருங்க, நல்லவன் கார்டு எடுப்பாரு பாருங்க, எப்படி நல்லவன் கார்டு ஏறி நல்லவன் இது பண்ணுவாரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே காண்டாயிட்டு வந்து டைரக்டா வந்து ஆதிரை கிட்டையும் சாரி கேட்டான். எஃப்ஜே கிட்ட சாரி கேட்டு இவன் பாட்டுன்னு பேசுறான். உடனே எல்லாம் மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நான் பண்ணது தப்பு தாங்க, சாரி ஆதிரை சாரி அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்றாரு. மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் கேட்கிற கேள்வியெல்லாம் கரெக்ட். மக்கள் பார்த்துட்டு சோசியல் மீடியால இருந்து எல்லாத்தையும் கிழிச்சிட்டு இருப்பாங்க. இதான் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் பண்ண தப்புன்ற மாதிரி தப்புன்னு சொல்லிட்டான். அதுக்கு நடுவில் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது அரோரா சொல்லிடுறா, அவரே மன்னிப்பு கேட்கிறார், சாரின்றார், இதுக்கு மேல நம்ம என்ன கேட்க முடியும்? அவரே அக்கௌண்டபிலிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது பேச முடியுமான்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு விக்ரம், டைரக்டா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கானா வினோத்தும் நீ ஏன் ரூல்ஸை படி பிக் பாஸ் படின்னு நீ பேசுறியே, நீ இப்படி பண்ணலாமாயா, நீ இதெல்லாம் நியாயமா இருக்கான்ற மாதிரி கானா வினோத் அட்வைஸ் பண்றாரு. நான் பண்ணது தப்பு தானேன்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுவானே கானா வினோத் கேட்டை விட்டு வெளியே வந்து கையை பிடிக்கிறாரு. விக்ரமோட கை உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது, பயந்து போயிட்டு இருக்காரு போல, செம நடுக்கும். அவர் ஒரு மாதிரி ஆயிட்டு சாரி எல்லாருக்கிட்டையும் சாரின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஃபீல் பண்ணாத, நீ தப்ப உணர்ந்துட்டுல, ஃபீல் பண்ணாத, நீ உள்ள போன்றதை சொல்லி கானா வினோத் உள்ள அமிச்சிட்டார். உள்ள போன்றதை உள்ள அமிச்சிட்டாரு. எஃப்ஜே சொல்றான், இங்க நான் கூட ஏதோ கத்திட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடறேன், இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ப முடியாதுன்ற மாதிரி கிழிச்சு விட்டான்.
உள்ள போயிட்டு வந்து ஆதிரிக்கிட்டையும் சாரி கேட்டு ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கனியெல்லாம் அங்கே வரும். ஸோ அது தப்பு நடந்து போச்சு விட்டாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி தப்பு நடக்க தான் சரியும். அவங்க மனசார சாரி கேட்டா விட்டுறணுன்ற மாதிரி கனி சொல்றாங்க. அது வந்து தெரியாம பண்ணிருப்பாங்க. உடனே அவரே சொல்லிக்கிறாரு, விக்ரமே தெரிஞ்சுதான் பண்ணேன், தெரியாமலாம் பண்ணல. சபரிக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. நான் அது பாத்துக்கிறேன். வீக்கெண்ட்ல திட்டு வாங்க போறாங்க. நான் என்னது கேவலம் தான், கேவலமான இதுதான்ற மாதிரி அவரே மொத்த அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்கிறார். இதெல்லாம் பண்ணிக்கிறார். இதுல எஃப்ஜே வந்து சொன்னான், காலையிலேயே இந்த டாஸ்க்கை ஜெயிச்சுட்டு சுபிக்ஷா கொடுக்கலான்ற மாதிரி ஒரு கார்டை பிளே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் முயற்சி பண்றாருன்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது 2 டேஸ்க்கு முன்னாடியே டிசைட் ஆயிடுச்சு சுபிக்ஷாக்கு தான். ஏன் அது கனிக்குமே தெரியும் சுபிக்ஷா தான் கொடுக்கணும்ட்டு. உடனே அதை வந்து நான் விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சாரா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் எஃப்ஜேக்கு காண்டு விக்ரம் மேல இருந்தது. அது எங்க காட்டணுமோ கரெக்டான சுச்சுவேஷனை பார்த்து எஃப்ஜே முடிச்சு விட்டாப்ல. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.